ஏம்பல எங்கே போகிற? பக்கத்து வீட்டுக்கு போய் சக்கரை வாங்க போறேன். பக்கத்து வீட்டில் சக்கரை வாங்க இவ்வளோ மேக்கப்பாக போகிற? நேற்றுக்கு தான் பக்கத்து வீட்டில் சிசிடிவி கேமரா வச்சாங்க. அந்த கேமரால நான் அழகா தெரியணும்ல, அதுக்கு தான். ஏம்பல எங்கே போகிற? பக்கத்து வீட்டுக்கு போய் சக்கரை வாங்க போறேன். பக்கத்து வீட்டில் சக்கரை வாங்க இவ்வளோ மேக்கப்பாக போகிற? நேற்றுக்கு தான் பக்கத்து வீட்டில் சிசிடிவி கேமரா வச்சாங்க. அந்த கேமரால நான் அழகா தெரியணும்ல, அதுக்கு தான். ஏங்க, இந்த குரு பயிற்சிக்கும் சனி பயிற்சிக்கும் என்ன வித்தியாசம்? நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போனீன்னா அது சனி பயிற்சி. நீ உங்கள் அம்மா வீட்டிலேருந்து வரும்போது உன் தங்கச்சும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அது குரு பயிற்சி. லைஃப்ல தனியா இருக்க பழகிக்கோங்க, அதான் நல்லது. கடைசி வரைக்கும் நம்ம கூட யாரும் வரமாட்டாங்க. பாவம் புள்ள அந்த ஆள் நல்ல மனுஷன். ஒரு வாயாடியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு படாத பாடு படுறாரு. மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. யாருங்க அது? நான் தான். கொத்தனாருக்கும் நாத்தனாருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஒவ்வொரு செங்கலா எடுத்து வச்சு வீட்டை கட்டினா அது கொத்தனாரு. சரி. ஒரு வீடை செங்கல் செங்கலா பிரிச்சா அது நாத்தனாரு. பிரவீன, உனக்கு இங்கிலீஷ் தெரியுமாப்பா? தெரியும்பா. அப்பனா நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லு. ஐ டெல் யூ லேட்டர் அப்படின்னு என்ன? நான் அப்புறம் சொல்றேன்பா. ஏன் இப்பே சொன்னேன்? அப்பா, வீட்டுல வேலை செஞ்சு செஞ்சு தலைய வலிக்குது, முதுகு வலிக்குது, இடுப்பு வலிக்குது, கை கால்லாம் வலிக்குதுக்கா. ஆமாக்கா, தண்ணி எடுத்து வேலை வீட்டில் செஞ்சு எல்லா வேலையும் நாம தானே பண்ணி ஆகணும். கையை வலி, கால் வலி, இடுப்பு வலி எல்லாம் வந்துடுது. அக்காலும் தங்கச்சும் இதை வலிக்குது அதை வலிக்குன்னு சொல்கிறீங்களா? ரெண்டு பேரும் சேர்ந்து கட்டுன்னு கட்டுறீங்களா? ஒரு நாளாவது வாய் வலிக்கு சொல்கிறீங்களா? ஏய், என்ன நின்று பார்க்குற? ஏங்க, எனக்கு வயிறுலாம் எரியுதுங்க. வயிறு எரியுதா? கண்டதை திங்காதுன்னு சொன்னால் கேட்குறியா? ஏங்க, அது இல்லைங்க, நம்ம பக்கத்து வீட்டு ஆண்டி 10,000 புடவை எடுத்திருக்காங்கங்க. ஏங்க, இந்த கம்ப்ளீட்டுக்கும் ஃபினிஷ்க்கும் என்னங்க வித்தியாசம்? உனக்கு புரிகிற மாதிரியே சொல்கிறேன். நான் உன்னுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்தேன், உன் வாழ்க்கை கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீ என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்த, என் வாழ்க்கை ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஏங்க, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கணும், உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு தத்துவம் சொல்லுங்க. தத்துவம் சொல்கிறேன். ஆடு வளர்க்குறது அழகு பார்க்கறதுக்கு இல்லை, கோழி வளர்க்குறது கொஞ்சறதுக்கு இல்லை, ரெண்டுமே குழம்பு வைக்க தான்.